அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தினார் அனுப்பும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை. குவைத்தி உட்பட 7 பேரை சிறையில் அடைத்த குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து தினமும் 6000 டூரிஸ்ட் விசா மற்றும் விசிட் விசாக்கள் வழங்கி வரும் த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட். வெளிநாட்டவர்கள் மகிழ்ச்சி. அடுத்து மிகப்பெரிய பிரம்மாண்ட தீம் பார்க்கை திறந்த குவைத்தின் டெக் நிறுவனம். கட்டணம் வெறும் 2 தினார் மட்டுமே. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்திலேருந்து இந்தியா இலங்கைக்கு பணம் அனுப்பும் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. லீகலாக பேங்க் மூலமாக மட்டும் ஊருக்கு பணம் அனுப்புங்க. தவறான முறையில் இல்லீகலாக உண்டியல் மூலமாக ஊருக்கு பணம் அனுப்பி மாட்டிக்காதீங்க. ஏன்னா உண்டியல் மூலமாக பணம் அனுப்பும் நபர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகளை கைது செய்யவே உள்துறை அமைச்சகம் தனிப்படை ஒன்றை அமைத்துள்ளது. அரபு நியூஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி சட்டவிரோதமாக பண பரிமாற்றங்களில் ஈடுபட்ட 7 பேரை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. கைது செய்யப்பட்ட 7 பேரில் 6 பேர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றும் ஒருவன் குவைத்தி குடிமகன். இப்போ கைதான 7 பேரையும் சிறையில் அடைக்க குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்பாளுங்க லீகலாக பேங்க் மூலமாக மட்டும் ஊருக்கு பணம் அனுப்புங்க. ஒரு தினாருக்கு 4 ரூபாய் 5 ரூபாய் அதிகமாக கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு பணம் அனுப்பி மாட்டிக்காதீங்க. ஏன்னா குவைத்தில் இப்போ உண்டியல் பணம் அனுப்பும் கலாச்சாரம் அதிகரித்து விட்டது. எச்சரிக்கையாக இருங்க. மிக முக்கியமான இந்த தகவலை லாசிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுலா விசாக்கள் விசிட் விசாக்கள் என பார்வையாளர்களை அதிகப்படுத்த தினமும் 6000 விசாக்களை குவைத்துடைய த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் வழங்கி வருகிறது. இப்போ ஆயிரக்கணக்கான வெளிநாட்டவர்கள் குவைத் வந்துள்ளதால் குவைத்துடைய சுற்றுலாத்துறை மேம்படுத்த குவைத் அரசு பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களை அறிமுகம் செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இப்போ பார்த்தீங்கன்னா தெற்கு சபியாவில் லூனா பூங்காவை குவைத்தின் டெக் நிறுவனம் திறந்துள்ளது. இந்த பூங்காவை பார்வையிடும் நேரம் மாலை 4 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகும். இங்கு சிறுவர் முதல் பெரியவர் வரை விளையாடி மகிழ 50க்கும் மேற்பட்ட ரைடுகள் உள்ளன. இதற்கான நுழைவு கட்டணம் ஒரு நபருக்கு 2 தினார் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதுபோல மாற்றுத்திறனாளிகளுக்கு நுழைவு கட்டணம் எதுவும் கிடையாது, முற்றிலும் இலவசம். அதுபோல ஒரு நாளைக்கு 10,000 பேர் வரை இந்த பூங்காவிற்கு வந்து செல்லும் வகையில் சுமார் 1,07,000 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவில் இந்த பிரம்மாண்ட பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது என டெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த லூனா பார்க்கு. இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் இந்த லூனா பார்க்கை இந்த வீக்கெண்டில் சில திட்டமிட்டுள்ளவர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அதுபோல் குவைத்தில் உங்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு இடங்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, நான் காதி விசாவில் டிரைவராக வேலை செய்கிறேன். லீவுக்கு ஊருக்கு போயிட்டு குவைத் வந்த பிறகு விசா ரினிவல் செய்வதற்கு முன்னாடி மெடிக்கல் எடுக்கணுமா கேட்டிருக்காரு. இதற்கு பதில் பார்த்தீங்கன்னா, காதி விசா தொழிலாளர்கள் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் குவைத் வந்த பிறகு விசா ரினிவல் செய்வதற்கு முன்னாடி லாசிம் கட்டாயமாக குவைத் மெடிக்கல் எடுக்கணுங்க. அதில் ஃபிட் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விசா ரினிவல் செய்யப்படும். அதுபோல் ஷூன் விசா தொழிலாளருக்கு இந்த சட்டம் கிடையாது. ஒன்லி ஃபார் காதி விசா தொழிலாளருக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும். அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 29 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 16,800 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 44 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 15,700 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 34 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 13,000 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 21 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 11,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 27 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 48 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 33 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 284 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 982 ரூபாய் 99 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 12 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 608 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.